தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆணைக்கிணங்க திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மண்டலத்திற்குட்பட்ட 27வது வார்டு வவுளசி தெருவில் வெள்ளாளன் செட்டியார் மண்டபத்தில் வைத்து சிறப்பு வார்டு கூட்டம் இன்று நடைபெற்றது. மாநகராட்சி இளநிலை பொறியாளர் பவுசியா, சுகாதார மேற்பார்வையாளர் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். 27வது வார்டு கவுன்சிலர் உலகநாதன் தலைமை தாங்கி மிக முக்கிய 3 கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்கினார். இந்த கூட்டத்தில் 27வது வார்டு திமுக செயலாளர் கேபிள் குமரேசன், முன்னாள் வட்ட செயலாளர்கள் வெற்றி சரவணன், சோமசுந்தரம், பகுதி கழக அவைத்தலைவர் கே. சுப்பையா, மீரான் சாஹிப், பச்சையா பிள்ளை, கோமதி குப்புசாமி, தெற்கு மவுண்ட் ரோடு நலச்சங்கம் நிர்வாகிகள் நெல்லையப்பன், வாணி ரவி, மதன குமாரி, பூர்ணசுமதி, நெல்லை அக்பர், துபாய் கோமு, ஷாப்பிங் சுந்தரம் பிள்ளை, சங்கர், சுமதி, மணி, முருகு கண்ணன், வேலுமணி, நாதன், முத்தையா, பிரதிநிதி பூமிநாதன், முத்துசாமி பிள்ளை, எல்ஐசி பாலு, நம்பி, கல்யாணகுமார், ஆட்டோ வள்ளிநாயகம், சுடலை, சுப்பிரமணியன், மண்டபம் பெருமாள், சாந்தி, லட்சுமி, மணி, தளபதி செல்வா, பாலசுப்பிரமணியன், முத்துராமன், கார்த்திக், சங்கரம்மாள், முத்துலட்சுமி, வாலகுமாரி, மண்டபம் பெருமாள், செல்வம், விஜய், முருகன், சப்பானி, கார்த்திக், ராஜா, குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு நலச்சங்க நிர்வாகிகள் வ.உ.சி. செந்தில், ராமு, ஹோட்டல் கார்த்திக், வாடி முருகன் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 15-க்கும் மேற்பட்ட மிக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மிக முக்கிய 3 கோரிக்கைகள் தமிழக முதலமைச்சரின் மேலான கவனத்திற்கும் அரசின் கவனத்திற்கும் கொண்டு செல்ல இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. வட்டக்கழக பிரதிநிதி நாதன் நன்றி கூறினார்.